தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளித்த பல நிறுவனங்கள் தங்கள் லாபத்தை விட பல மடங்கு தொகையை அரசியல் கட்சிகளுக்கு அளித்துள்ளது அம்பலமாகியுள்ளது. குறிப்பாக லாட்டரி அதிபர் மார்டினின் நிறுவனம் ஒட்டுமொத்த லாபத்தை விட 6 மடங்கு அதிகமான தொகையை தேர்தல் பத்திர நன்கொடையாக வழங்கியுள்ளது. லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் 2019 முதல் 2023 வரையிலான 4 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக 215 கோடி ரூபாய் மட்டுமே லாபம் ஈட்டியுள்ள நிலையில், தேர்தல் பத்திரங்கள் மூலமாக 1368 கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளது. ஒட்டுமொத்த லாபத்தை விட 6 மடங்கு அதிகமான தொகையை மார்டின் நிறுவனம் நன்கொடையாக அளித்துள்ளது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதேபோல குவிக் சப்ளை செயின் என்ற நிறுவனம் கடந்த 4 ஆண்டுகளில் தனக்கு கிடைத்த ஒட்டுமொத்த லாபமான 110 கோடியை விட சுமார் 4 மடங்கு அதிகமாக 410 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடையாக அளித்துள்ளது. இதன் மூலம் அந்த நிறுவனங்கள் பல்வேறு ஆதாயங்களுக்காக நிதி அளித்தது உறுதியாகியிருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. 2019-20 2022-23 அவங்க அந்த டொனேஷன் கொடுத்த காலகட்டத்தில் அந்த நிறுவனத்துடைய லாபமே 215 கோடி தான். அப்போ 200 கோடி ரூபாய் தான் அந்த 3-4 வருடத்தில் அவங்க லாபம் பார்த்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் நன்கொடையாக கொடுத்த அமௌண்ட் மட்டுமே 1368 கோடி ரூபாய்னு இருக்கு அப்படின்னு சொன்னா லாபத்தை விட பன்மடங்கு. அவங்களுடைய நாங்கள் பேலன்ஸ் ஷீட்ல நாங்கள் போய் பார்த்தோம்னா அந்த கம்பெனியுடைய டோட்டல் வர்த்தே அவங்களே 1040 கோடின்னு டிக்ளேர் பண்றாங்க. 1040 கோடி ரூபாய்க்கு வர்த்து இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம்னு அவங்களே டிக்ளேர் பண்ணக்கூடிய நிறுவனம் 1368 கோடி ரூபாய் நன்கொடையாக கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு மிகப்பெரிய கேள்விகளை எழுப்புகிறது. இதனிடையே உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த யசோதா பன்னோக்கு மருத்துவமனை தேர்தல் பத்திரங்கள் மூலம் 162 கோடி ரூபாய் நன்கொடை அளித்ததாக வெளியான தகவலை மறுத்துள்ளது. இதனால் அந்நிறுவன பெயரை பயன்படுத்தி நன்கொடை அளித்தது யார் என விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதேபோல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நன்கொடை அளித்த பெரு நிறுவனங்கள் வெறும் 1000 ரூபாய் மதிப்புள்ள சில தேர்தல் பத்திரங்களை பெற்றது குறித்தும் விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.